ஹலோ காய்ஸ், சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டை பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுவாங்க. எக் பூர்ஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படியே ஃபைனாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஃபைனாக சாப் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு 4 முட்டையை உடைச்சு வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அப்படியே இந்த மசாலா கூட எக்கும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அந்த எக்கில் இறங்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் ட்ரை ஆகி எக் பூர்ஜி மசாலா ரெடி ஆகும். எக் பூர்ஜி மசாலாவை இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே எக் டிஷ்ஷஸ் ஏதாவது பண்ணும்போது இந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் பூர்ஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்தீங்கன்னா இது அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்காக ரெசிபீஸ் ஆஃப் சவுத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.